இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த புத்தாண்டு மேலாம் எந்த உடன்பாடும் இல்லை. ஏன்னா அதே மனிதர்கள், அதே வாழ்க்கை முறை. ஸோ அது பாட்டு அது நடந்துகிட்டு இருக்கட்டும். நம்மளுடைய முயற்சிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஏதோ ஒரு டைம்ல கிளிக் ஆகும், அப்படியே நம்ம க்ரோ ஆகும், அவ்வளோதான். இதுக்காண்டி நான் இப்படி தான் இருக்கணும், நான் இந்த மாதிரி இருந்து இப்படி தான் நான் தீர்மானிச்சு தான் என்ன நான் ஷைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா செல்ஃபாக எந்த டிசிஷன் எடுக்காம அப்படியே நம்மளை படைச்சது ஒருத்தர், அவர்கிட்டே அதை விட்டுட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை. அண்ட் வெல்கம் டு ஜென் பீட்டா. நம்ம ஆல்ரெடி ஜென்சியை பற்றி நம்ம பேசியிருந்தோம், ஜெனரேஷன் இசட் சைல்டு பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்புறம் ஜென்ரேஷன் ஆல்ஃபா இருந்தது. இப்போ அடுத்து இந்த 2025லேருந்து 2039 வரைக்கும் உள்ள அந்த ஜென்ரேஷன், அந்த டிகேட்டில் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேஷன் பீட்டா சைல்டு அப்படின்னு சொல்லி இது பண்ண போகிறாங்க. நான் ஒரு ஜென்சி பசங்களில் ஒருத்தன். அப்புறம் ஜென் ஆல்ஃபா அடுத்த ஸ்டேஜ் 2013லேருந்து வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் பீட்டா இப்போ இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த சைல்டுக்கு ஒரு அட்வான்ஸான வெல்கம் சொல்லிக்கிறேன். இந்த 2025 பிறக்க போகிற எல்லா குழந்தைகளும் ஜென்ரேஷன் பீட்டா சைல்டு. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம கான்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இந்த கான்டென்ட்டில் நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியலுடைய நம்ம 9வது எபிசோடை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஆமாம், டியூஸ்டே முடிஞ்சு இப்போ வெட்னஸ்டே வருதா? சரி, ஆமாம், 9வது எபிசோடை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 மருமகள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க விசாலாட்சியோட இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஆதிரை பர்ஸ்ட் அவுட் ஆகி அந்த 4 மருமகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுன்னு ஏறுறாங்க. அப்படி ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா விசாலாட்சி அவர்கள் நம்ம ஆதிரைகிட்ட, ஏமா என்னம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த 4 மருமகளுக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி விசாலாட்சி திடீர்னு அவங்க சைடு கோல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரைக்கு பயங்கரமாக நோஸ்கட் ஆகுது. சடனா ரேணுகா சாரி நம்ம நந்தினி, ஏமா பெத்த பொண்ணுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்றியே, இருக்கும்போது அவங்களெல்லாம் ஒழுங்கா கவனிச்சிருப்பியா? நாங்களாம் கவனிச்சுட்டு தான் போவோம், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வீரப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்குது, அங்கே வீட்டில் ஏதோ பிரச்சனைங்கிறதுக்காண்டி அதை இங்கே வச்சு இது பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஆதிரை அப்படியே என்னமோ பண்ணி தொலைங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டா வெறுப்பா அந்த இடத்த விட்டு நகருது. அண்ட் அப்படியே பேரலாக கட் பண்ணாக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டரும் வக்கீலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போகிறாங்க. அந்த ஞானமும் சக்தி அதுக்கப்புறம் கதிர் 3 பேருமா சேர்ந்து அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? சரி, அது போனதுக்கப்புறமும் இந்த ஹீட்டட் டிஸ்கஷன் நடந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் நடு வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிச்சனில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணவங்க இப்போ அங்கே அண்ணன்கள் இல்லாதனால அந்த தைரியத்தில் நடு வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஈஸ்வரி அக்கா அங்கே தான் இருப்பாங்களாம். ஏன்னா அத்தை கிட்ட சத்தியம் பண்ணிட்டாங்களாம். அதனால என்னக்கா நீங்கள் இப்படி இருக்கீங்களேக்கா, என்னக்கா போங்கக்கா நீங்க அப்படின்னு ஆஸ் யூஸ்வல் புலம்பல்ஸ் இருந்துச்சு. நடுவில் பார்த்தா நந்தினிக்கு ஒரு நெருக்கடி ஒன்று வருது. இந்த மாதிரி மசாலா இது பண்ணணும், ஒரு கடையில் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா நான் அடுத்த நாள் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இப்போ பண்ணுறது இருந்தால் பண்ணு, இல்லைன்னா நான் வேற ஆளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கொஞ்சம் லைட்டாக நெருக்கடி கொடுத்துட்டு அப்படி. அதனால நந்தினி அக்கா நேக்கா அங்கே போய் இது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேரலா நந்தினிக்கு ஒன்றுன்னா அதே மாதிரி ரேணுகாவுக்கும் நடக்கும் இல்லைங்களா. அவங்க நம்ம நாட்டிய வள்ளல், அதாவது சாரி நாட்டியாலயத்துடைய அந்த ஓனரான பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ ஒரு பேர் கூட நாதமுனி. ரைட், நாதமுனி அவர்கள் திடீர்னு ரேணுகாவுக்கு ஃபோன் அடிச்சு, இந்த பாருமா என் அண்ணன் பொண்ணு ஒன்று சேர்த்து விட்டேன்ல, அதுக்கு நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணணும், ஏதாவது சீக்கிரமாக ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா 5 லட்சத்தை கொடு அப்படி இப்படின்ட்டு போட்டு அந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஆதிரி நீங்கள் 4 பேரும் நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே இருக்கிற குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை அப்படி இப்படின்னு ஆதங்கப்படுற
சடனா நம்ம ஜனனி வந்து கொதித்தெளிஞ்சு இல்ல ஜனனி இல்ல. நம்ம ஆ யார்ரா அது? எஸ். நம்ம நந்தினியே தான். ஆதிரை கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்லுது அப்டின்னா, ஏம்மா ஆதிர, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்து வெறும் ரூ. 5 மசாலா பாக்கெட் வித்து, அதுவே வந்து ஏதோ போயிட்டுருக்கு. அ அந்த ரேணுகா அக்கா வந்து ஒரு ஆள்ட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கு. வந்து நம்ம ஈஸ்வரி அக்கா பாத்தீங்க அப்டின்னா, குளூர்ல இருந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன? நம்ம ஜனனி என்ன வேலை பார்க்க போகுதுன்னு அதுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல ஏம்மா இந்த மாரிலாம் பேசி எங்கள இது பண்ற? எங்கள சங்கடப்படுத்துற? நாங்க ஒண்ணும் அவ்வளோ இது வாழ்ந்துறல. அப்படிங்கிற மாதிரி நந்தினி அக்கா வந்து ஆதிரைகிட்ட ஒண்ணு சொன்னாங்க. ஓகேங்களா? அது நான் இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். சொல்லிட்டேன். ஓகே. இப்படி இருக்கிறப்ப ஜனனியும் ஈஸ்வரியும் பார்த்தீங்க அப்படின்னா, "நாங்க பார்த்துக்குறோம்க்கா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா ஜனனி வந்து ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஜனனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜகா வாங்குது. அப்ப ஈஸ்வரி தான் அந்த ஒன் மேன் ஹேண்டடா இருக்கிறப்ப, சடனா நம்ம தர்ஷினி வந்து காண்டாவுது. "என்னம்மா நீங்க? அங்க ஊட்டியில இருக்கிறப்ப ரொம்ப கிளாரிட்டியோட இருந்தீங்க. இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க மொத்தமா மாறிட்டீங்கம்மா. எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. ஐ லீவிங் திஸ் ஹவுஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தாளும் மகளுமா பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து டிஸ்கஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு இருக்கிறப்ப தர்ஷினி கடுப்பாகி பேக் பண்ணிட்டு நேக்கா அங்க ஊருக்கு கிளம்பிடுச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம தாரா வந்து பயங்கரமா கலாய்க்குது. "என்ன பெரியம்மா மிஷன் சக்சஸ் போல. என்ன பெரியம்மா இதாயிடுச்சு போல. சக்சஸ் ஆயிட்டு போல. என்ன பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரேணுகா கலாய்ச்ச மாரி, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, தாராவும் அந்த இன்னொரு சின்ன பொண்ணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்றாங்க. இந்த மாரி நம்ம பெரிய அக்கா நம்மள விட்டு போறாகளே, நமக்காகவாவது அந்த அக்கா இல்லையே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குமுறல். அதாவது ரேணுகாவுடைய மகளும், நந்தினியோட மகளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதோட சீரியல வந்து முடிச்சுப்புட்டாய்ங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் மக்களே மொத்தமா. அடுத்து இந்த ப்ரொமோ விட்டேன் பாருங்க. ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான். மிஷன் சக்சஸ் போல, ஈஸ்வரி பிரியமா மிஷன் சக்சஸ் போலன்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் பேசுகிறாங்க. அப்படியே பார்த்தா ஆதி குணசேகரன்ட்ட கதிர் மட்டும்தான் பேசுகிறாப்புல, ஞானமும் சக்தியும் வெளியில் வந்து நிற்கிறாப்புல. அது ஏன் எதனால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கான எபிசோடில் தெரிஞ்சிடும். இந்த நியூ இயரோட எபிசோடில் ஏதாவது புது புது படம்லாம் வரும். லைவ் வரப்போகிறேன் கைஸ். லைவ் வரப்போகிறேன். லாஸ்ட்டு போட்ட வீடியோக்கு வியூஸ் போகலை. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகிட்டு இருக்கு. வாட்சிங் ஹவர்ஸும் கெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் நம்ம விடாமுயற்சியோடு இருப்போம். விடாமுயற்சின்னு சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வருது கைஸ். விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ் அல்ல. ஓகேங்களா? ஏன்னா சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. வரும். படம் வரும். மாஸ் காட்டும். ஓகேங்களா? இத்துடன் வீடியோ முடிகிறது. இத்துடன் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபீஷியல். நன்றி, வணக்கம். டாடா!